வெல்கம் டு வாணி வீட்டு சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பஜ்ஜி மாவு மாதிரி எப்பயும் போலவே கடலை மாவு, கொஞ்சம் பச்சரிசி மாவு, கொஞ்சம் ஃபுட் கலரு, உப்பு, ஜீரகம் எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி விட்ருக்கேங்க. ஓமம், ஜீரகம் எல்லாம் நல்லா அரைச்சிட்டு அந்த வடிகட்டி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கலந்து வச்சுட்டேன். இப்போ வந்து வாழைக்காய் ரவுண்டாக வெட்டியிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாவும் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பஜ்ஜி மிளகாய், கேப்சிகம் எல்லாமே நீட்டாக அரிஞ்சிருக்கேன். அதனால் வாழைக்காய் மட்டும் ரவுண்டாக அரிஞ்சிருக்கேங்க. இதை எல்லாமே எப்பயும் போல் பஜ்ஜி போட வேண்டியது தான். சிலது வந்து இந்த மாதிரி நம்ம பவுலில் கலக்கும்போது மிளகாயெல்லாம் இந்த பஜ்ஜி மிளகாய் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு நீட்டாக இருக்கும் இல்லையா, இதை வந்து நம்ம இப்படி மாவில் தொடச்சி போடும்போது சரியாக கோட்டிங் ஆகாது. அதனால் இதுக்கு வந்து நான் கப்பில் இந்த மாவை சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் மாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் பஜ்ஜியை நம்ம துவச்சி போட்டால் நல்லா எல்லா மிளகாயும் நல்லா கோட்டிங் ஆகும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பஜ்ஜி மிளகாயை இந்த டம்ளரில் மாவு எடுத்தோம் இல்லையா, இதில் வந்து இப்படி முக்கி போடுறதுக்கு வசதியாக இருக்குங்க. மாவும் நல்லா ஒட்டிக்கும். ஓகேங்களா? இப்படி நல்லா தொடச்சிட்டு அப்படியே வானிலையில் சேர்க்க வேண்டியது. இந்த மாதிரி மிளகா போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இன்னொரு முறை காமிக்கிறேன். கொஞ்சம் வேணும்னா நம்ம சாய்ச்சி பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய டம்ளராக கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவில் வந்து நான் வந்து அந்த பச்சை மிளகாவை நேராக ஒரு கத்தியால் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் அப்படி எடுத்துட்டு அதுக்குள்ளே ஓமம், உப்பு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அது ஊறணும். ஊறினா நல்லா உப்பு காரம் பிடிச்சிக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கேப்சிகமை இதே மாதிரி துவச்சி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது வாழைக்காவை சும்மா இப்படி தொடச்சி போட்டாலே போதும். இப்படி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், பஜ்ஜி ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து வாழைக்காய் பஜ்ஜி போட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் பஜ்ஜியை சேர்த்து போட்டுடலாம். இந்த மாதிரி முக்கிட்டு அப்படியே ஒரு தொடச்சிட்டு போட்டுருங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் இருக்காது. நம்ம உள்ளே விதை எடுத்துகிறோம் இல்லையா, காரம் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, கேப்சிகம், குடைமிளகாய் பஜ்ஜி, இது வந்து பஜ்ஜி மிளகாய் 4மே போட்டாச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்க, சுட சுட சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.